அனைவருக்கும் வணக்கம். வேதகால இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுருதிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று வந்து ஸ்ருதி சூழ ஆரம்பிக்கும், இன்னொன்று வந்து ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ருதிகள்ங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள், அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், பிரமாணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள், இவை எல்லாம் பற்றி நம்ம விரிவாக வருங்காலத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எப்போ இந்த சுருதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கேட்டல் அப்படிங்கிறது பொருள். இது வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க. தலைமுறையாக ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு இதை வாய் வழியாகவே தான் சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ நாடோடி இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் எப்படி வாய் வழியாகவே சொல்லிக்கிட்டு போனாங்க, அதே மாதிரி இந்த ஸ்ருதிகளும் என்ன பண்ணாதுன்னா எழுதப்படாதது வாய்மொழி இலக்கியமாகவே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் புனிதமானது, நிலையானவை, கேள்விகள் கேட்க முடியாது, அதில் சொல்லியிருக்கிறது உண்மை, இதுதான் இப்படின்னா இப்படிதான், இதற்கு ஏன் இதற்கு அப்படிங்கிற காரணக்காரிய விளக்கங்கள்லாம் நம்ம வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் இந்த கருத்து சொல்லியிருக்காங்கன்னா இதில் இந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க, அதுபடி நம்ம நடக்கணும்னா அதுபடி நடக்கணும். அதற்கு பேர் தான் என்னது, ஸ்ருதிகள். அடுத்து ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனை நூல்கள். முதல்ல சொன்னது வேற, இப்போ சொன்னது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எழுதப்பட்ட நூல்களாக இருக்கும். முதல்ல சுருதிங்கிறது நிலையானது, இது வந்து எப்படின்னா நிலையற்றது. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மாற்றங்களுக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி ஸ்ருதிங்கிறது எழுதப்படாதது, இது வந்து என்னது பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இதிகாசங்கள், புராணங்கள். அப்போ இதிகாசங்கள்னு சொல்லி பார்க்கும்போதே இருபெரும் இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம். புராணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இப்போ பிற்காலத்தில் கூட நிறைய புராணங்கள் வந்திருக்கு. அதாவது மேருமந்திர புராணம், கந்த புராணம், இதையெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம். அப்புறம் சிவபுராணம், விஷ்ணு புராணம் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ ஆகமகங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் பற்றி என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலத்து இலக்கியங்கள், வேத காலத்து இலக்கியங்கள். வேத காலம்ங்கிறது என்னது, மிக முற்பட்ட காலம் வரலாற்றில். அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அப்படிங்கிற அந்த 4 வேதங்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த வகையான இலக்கியங்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுட்டி சென்றிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.